ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அதுக்கப்புறமா என்னோடய வீடியோ வந்து பாருங்கள். ஹெல்த்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஹேரை வந்து ஸ்மூத்தாகவும் நல்ல மாய்ஸ்சரைசராகவும் அப்புறம் வந்து நல்ல ஹேர் க்ரோத்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ளாக்ஸீடு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இது ஒரு ஜெல் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன், என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த மாதிரி மாஸ்க்கு நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியும் சூப்பராக ஹெல்த்தியாக பூஸ்டராக இருக்குங்க. நல்லா வளரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வந்து நல்லா இந்த ஃப்ளாக்ஸீடை கொதிக்க வச்சு ஜெல் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ளாக்ஸீட் ஜெல்லுன்ட்டு நிறையா கம்பெனிகள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஒரு கம்பெனியில் ஃப்ளாக்ஸீட் ஜெல் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதிக காசு கொடுத்து. இதெல்லாம் அவ்வளோ இதே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப இது கம்மியான விலை தான். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை நட்ஸு ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி இதை வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஜெல் பதத்துக்கு எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பதம் தெரியலை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, எடுத்துக்கோங்க. அதனோட சத்துக்கள் தான் நமக்கு முக்கியம். இதை வந்து நல்லா வடிகட்டி அதனோட ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து இன்டேக்காக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். தினமும் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து காலையில் நேரம் நான் வந்து எப்போவுமே குடிச்சிட்டு வருவேன். 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்குவேன். முந்தின நாளே அதை ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன். அதை வந்து 1 ஸ்பூன் எடுத்து ஊற போட்டு வச்சுக்குவேன். பாதாம் பிசின் கூட. என் உடம்பு வந்து சூட்டு உடம்புங்கிறனால பாதாம் பிசின் கூட ஊற போட்டு எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் நம்ம குடித்தோம்னா, காலையில் நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்புகிறனால அதை வந்து சாப்பிட்றது ஒரு சிலர் சாப்பிட மாட்டோம். ஆனால் காலையில் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஆம்லா ஜூஸு, பச்சைப்பயிறு தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா ஃப்ளாக்ஸீடு தினமும் குடிச்சிட்டு வந்துட்டா வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும், பசிக்காது. இதில் ஒமேகா 3 இருக்குது. அதனால் நல்லது உடம்புக்கு, ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதனுடைய ஜெல்லை எடுத்தாச்சு. இது கூட அடுத்து இன்னொரு பொருள் நம்ம சேர்த்த போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் வந்து ஆலோவேரா ஜெல்லுங்க. இது வந்து ரெடிமேடு தான். ஆலோவேரா ஜெல் வந்து 2 ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் இதை செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய மாஸ்க்கு தான் இது. அடுத்த பொருள் வந்து தேங்காய் பாலுங்க. தேங்காய் பாலில் விட்டமின் B12 இருக்குது, கெரட்டின் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. இது இன்டேக்காக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, நெயிலுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு ட்ரிங்க்குனால் அது தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பால் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். சோயா பாலும் குடிச்சிட்டு வரலாம். நான் சோயா பாலும் செஞ்சு குடிப்பேன். பாருங்கள், இதை வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அரைச்சி அதை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃப்ளாக்ஸீடு ஜெல்லு, அப்புறம் அலோவேரா ஜெல்லு, தேங்காய் பால், இந்த 3ஐயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஸ்மூத்தான ஒரு க்ரீம்னு உங்களுக்கு கிடச்சிரும். இது அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. இது கூடவே இன்னொரு பொருள் நம்ம சேர்த்த போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸீடு ஜெல்லு, அலோவேரா ஜெல்லு, தேங்காய் பால், இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு க்ரீம் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்த்த போகிறோம். அதுதான் விட்டமின் இ கேப்சூலுங்க. விட்டமின் இ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்காகட்டும், தலைமுடி, ஹேருக்காகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டமின் இ இன்டேக்காக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிடுங்க. ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க வந்து சாப்பிட வேண்டாம். மற்ற எல்லாருமே வந்து பப்பாளி பழம் தினமும் சாப்பிட்லாம்.
காலையில் ஃபுட்டாக பப்பாளி பழம் நீங்கள் எடுத்துக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிறு பப்பாளி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 2 கேப்சூல் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து விட்டமின் இ கேப்சூல் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுட்டு வரும்போது உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். முடி வேரோடு கொட்டுறதை வந்து தடுக்கும். ப்ளஸ் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல பூஸ்டரான ஒரு க்ரீம் தான் இது. ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா இருக்குது. ஆலோவேரா ஜெல்லும் நமக்கு முடியை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்க உதவுது. தேங்காய் பால் சொல்லவே வேணாம். எல்லாத்துலேயும் விட பெஸ்ட்டு அப்படின்னா தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பால் வந்து எந்த மாஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும், ஷைனாக இருக்கும். யூஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு மாஸ்க்கை வந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பியூட்டி பார்லர் போன ஒரு இது வந்து அழகாக கொடுக்குங்க. இது ஸ்கின்னுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாக்ஸீடு, ஆலோவேரா ஜெல்லு, கோகனட் மில்க்கு ஸ்கின்னுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதையும் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஒரு தடவை செஞ்சால் போதும். ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கனாலலாம் செஞ்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா? வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தலைக்கு போட்டுட்டு மீதியை இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது இதை அப்படியே ஐஸ் க்யூப்பாகவே எடுத்து நீங்கள் முகத்துக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா நல்லா ஷைனிங்காக க்ளோவாக சூப்பராக இருக்கும். ஹேருக்கு பண்ணும்போது இதை எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேருக்கு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நான் ட்ரை பண்ணி எனக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்க போய் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினா தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக நான் உங்களுக்கு கொண்டு வந்து போடுறேங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குதுன்னு நீங்கள் மற்றவங்களுக்கும் சஜஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு உபயோகம் இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.